அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐபோவான் வணக்கம். சுமார் 6 மாத காலமாக கொரோனா தொற்று பரவல் மூலம் வேலை வாய்ப்பு இழந்திருக்கிற எங்களோட நாட்டு சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி கிடைக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி தான் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொள்கிறேன். சுமார் 6 மாத காலத்துக்கு மேலாக இந்த கம்பெனியெல்லாம் மூடி வேலை வாய்ப்பு இழந்து சில சகோதரர்கள் ரோட்டோரத்திலையும் பாலத்துக்கு கீழையும் கார்ட்போர்ட் விரிச்சு தூங்க போல அவனை சாப்பிட்டேலாம் குடிச்சேலாம் உடுத்தேலான்னு கேட்கக்கூட யாருமே இல்லாத அனாதை போல பார்க்கறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. எம்பசிக்கு முன்னால போய் பாருங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1500க்கு மேற்பட்ட சகோதரங்கள் சாப்பாடு கூட இல்லாம வெயில கிடந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களை கேட்க பார்க்க ஆள் இருக்கான்னு கேட்டா இல்ல. உதாரணமாக செல்ல போனா ஒவ்வொரு நாடும் தன்னை நாட்டு பிரஜைகளை மீட்டுக் கொள்றதுக்காக வேண்டி பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள் விமான சேவைகளை அனுப்பி குயிக்காக நாட்டு பிரஜைகளை எடுக்கிறதுக்கு அவங்கள துரிதமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எங்களோட நாடு மட்டும் மந்தமான நிலையே காணப்படுது. இதை விட கொரோனா தொற்று பரவல் மூலம் கூடுதலாக பாதிக்கப்பட்ட நாடுகள் என்று சொல்ல போனா பாகிஸ்தான், இந்தியாவெல்லாம் நிறைய ஆக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த நாடுகளே தங்களோட நாட்டு பிரஜை எடுக்கிறதுக்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இலங்கை அரசாங்கம் மட்டும் ஏன் இதுல ஒரு சின்ன மந்தமான நிலையை காணப்படுகிறது என்று சொன்னா விலங்குகளை உங்களோட அந்நிய செலாவணிலையும் உங்களோட பொருளாதாரத்திலையும் உங்களோட சுற்றுலாத்துறையிலையும் முதுகெலும்பா இருந்தாக்கள் இந்த வெளிநாட்டுக்காராக்கள், இந்த வெளிநாட்டுல வேலை செஞ்ச ஆக்கள் இப்ப அவங்களோட குடும்பம் என்ன சூழ்நிலையிலேக்கு அவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு யாராவது கொஞ்சமாவது யோசிச்சு பாத்துக்கிறீங்களா? இல்லாட்டி இதுக்காக தான் குரல் கொடுத்துக்கிறீங்களா? யாருமே இல்லை. சில பத்திரிகைகளில் மட்டும் ஒரு துண்டு பிரயோசிக்கிற மாதிரி எழுதி கொண்டிருக்கிறேன், இன்னும் ஃபிளைட் ஓப்பன் பண்ணுவாங்க, நாளைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, நாளை அன்றைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க என்று சொல்லி தான் நீக்கி பத்திரிகையில் சொல்லிக்கிறேன். ஆனா இதுவரைக்கும் ஒரு சில விமானங்கள் மட்டும்தான் நாட்டுக்கு போய்க்கு. அதுவும் காசிக்கிறவன் மட்டும் நாட்டுக்கு போறான். இல்லாதவன் என்ன செய்வான்? கிட்டத்தட்ட 6 மாசம் வேலை இல்லாதவனுக்கு 4500 ரூபாய் டிக்கெட்டு கூட சொன்னா அவன் எங்க எடுப்பான்? இந்த காசு அவன் எங்க போய் தேடுவான்? இது அரசாங்கத்தில் இருக்கிற ஆக்களோ இல்லாட்டி எந்த ஒரு மினிஸ்டர் மாறோ இதுக்கு குரல் கொடுத்ததா நான் காணல. உங்களோட பொருளாதாரத்துல முக்கியமான பணியாற்றின ஆக்கள், உங்களோட தொழில் வாய்ப்பு இல்லாதத ஒரு குறைய நீக்கி நாக்கள். உதாரணமா இந்த வெளிநாட்டுல இருக்கிற ஆக்கள் 8 லட்சம் பேரும் ஒரு நாட்டுக்கு வந்து எங்களுக்கு தொழில் தாங்க நின்றா இந்த நாடு எங்க போகும்? களவு கொள்ளை என்று சொல்லி குட்டிச்சாவரா தான் போகும். இந்த வெளிநாட்டுல இருக்கிற ஆக்களை மீட்கிறதுல உங்களுக்கு என்ன கவலை? உங்களோட நாட்டுக்கு வந்தா கொரோனா வந்து நம்ம நாட்டுக்கு வந்தா அவங்களால நமக்கு கொரோனா தொற்று பரவும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க யாருமே நினைச்சு கொள்ளாங்க. ஏன்னு சொன்னா ஒரு கொரோனா தொற்று நோயாளிய சுமார் 15 நாளுக்கு தான் குவாரண்டைன்ல வைப்பாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் 180 நாள் ரூம்ல இருந்துக்கிறாங்க. அப்ப வராத கொரோனாவா நம்ம நாட்டுக்கு வந்து இருக்க கூட வரப்போகுது. அப்படி வந்தா தான் என்ன? நம்ம நாட்டு சகோதரங்கள் தானே அவங்களை தனிமைப்படுத்தி வச்சு அவங்களை எடுக்கலாம் தானே. ஒண்ணுக்குமே நீங்க வாய் திறக்க மாட்டீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க வாய் திறக்க மாட்டீங்க. நீங்க இனம், மதம் இதெல்லாம் முடுங்க. இந்த விஷயங்களை இந்த நாட்டுல மறந்து போங்க. இந்த விஷயங்கள்ல இங்க வந்து பாருங்க. சிங்கள சகோதரர்கள், தமிழ் சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள் யாராவது மதம் பேதம் பாக்குறாங்களான்னு பாருங்க. இந்த எம்பசிக்கு முன்னால வந்து பாருங்க. ஒரு 2 ரியால்ல பிஸ்கட் வாங்கி இந்த 3 சகோதரர்களும் சேர்ந்து பிரிச்சு தின்ற நிலைமையா இருக்கு. இதை கேட்க பார்க்க நீங்க யாருமே இல்லையா? இந்த அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் இதுக்காக வேண்டி குரல் கொடுக்க மாட்டீங்களா? இந்த நாட்டு சகோதரர்களை மீட்கிறதுக்காக வேண்டி இந்த வெளிநாட்டில் இருக்கிற உங்களுக்கும் இந்த பெட்ரோல் வேணும், இந்த நாட்டில் இருக்கிற உதவிகள் வேணும், ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற வெளிநாட்டில் உங்களுக்கு உதவிகள் வேணும். ஆனா இந்த வெளிநாட்டில் யார் மூலமா உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறுதோ அந்த ஆக்களும் உங்களுக்கு இப்ப வேணாம். அப்படித்தானே ஒதுக்கிட்டேலாம். இந்த விஷயத்துல நீங்க என்ன முடிவெடுத்துக்கிறீர்கள்? நீங்க யாராவது ஒரு மாகாணத்தை சேர்ந்த நபராவது இல்லாட்டி ஒரு மாகாணத்தை சேர்ந்த ஆக்களாவது ஒரு சிறிய குழுக்களாகவோ சிறிய இதுகளாக ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிறீங்களா? செய்யல. ஏன்? இந்த வெளிநாட்டில் இருக்கிற குடும்பங்கள் படுற கஷ்டம், இவ்வளவு கஷ்டங்கள்லையும் தாங்கி கொண்டுதான் இந்த வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வாழ்றாங்க. நீங்க இதுக்காக வேண்டி குரல் கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பமாவது இதை நீங்க வச்சு கொள்ளுங்க. குறிப்பா செல்ல போனா எங்களுடைய ஏர்போர்ட்டை கொஞ்சம் குயிக்கா திறக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற சவுதி, கத்தார், ஓமான், துபாய் அப்படி இருக்கிற நாடுகளில் இருக்கிற எங்களுடைய தூதரகங்கள் மூலமாக ஃப்ரீ அவங்களுக்குரிய PCR டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ஏன்னு சொன்னா ஒரு PCR டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்க சுமாராக 700 ரியால் அவங்களுக்கு செலவழிக்க வேண்டியிருக்கு. அந்த PCR டெஸ்ட்டை ஃப்ரீயா எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. 3வது, இந்த டிக்கெட்ற வேலையை கட்டுப்படுத்துங்க. ஒரு 6 மாதம் ஒரு வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு தனி நபரால 4500 ரியால் கொடுத்து எப்படி ஒரு நாட்டுக்கு வர இயலும்?
அதை முதல்ல நீங்க இந்த அரசாங்கத்துக்கு ஒரு விண்ணப்பம் வைங்க. இந்த டிக்கெட்ல விலைகளை கட்டுப்படுத்தியும், குறிப்பா சொல்ல போனா முன்னாடி இல்லாத பிரச்சனையில ஒரு 1000 ரூபாய் இல்லாட்டி ஒரு 900 ரூபாய் அப்படியாவது ஒரு விலை கட்டுப்பாடை கொண்டு வர சொல்லுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க இருந்து வார ஆக்கல, இப்போ இந்த குறைஞ்ச விலையில் அந்த நாட்டுக்கு வார ஆக்கல, ஒரு பிசிஆர் டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ் இல்லை, இவங்களுக்கு கொரோனா தொற்று இல்லை என்று சொன்ன ஆக்கல இந்த விலையுயர்ந்த ஹோட்டல்ல கொண்டு வைக்காம அவங்கள தங்களுக்குரிய அந்த ஏரியாவுக்குரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல வைத்தியாலய சாலையில வச்சு அவங்களுக்குரிய பிசிஆர் டெஸ்ட் எடுத்து அன்னைக்கு அவங்கள பரிசோதிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா இங்க இருந்து கஷ்டத்துல வாராக்கல ஒரு விலையுயர்ந்த ஹோட்டல்ல கொண்டு வச்சுக்கிறீங்க. அப்படியும் இல்லைன்னு சொன்னா அதையும் ஒரு ரிக்வஸ்டா வையுங்க. விலையுயர்ந்த ஹோட்டல்களை தவிர்த்து சிறிய ஒரு விடுதிகளில் ஆக்களை தங்கக்கூடிய ஏற்பாடுகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சு இந்த இருக்கிற நாட்டு ஆக்களை மீட்டெடுவோம். எங்களோட நாட்டு சகோதரர்களுக்கு உதவி செய்வோம். இதை நம்ம எந்த நாளும் பார்த்துட்டு இயலாம். சுமாராக 6 மாதம், அதாவது பீரோ எங்களோட இலங்கை தூதரகத்தில் எங்களோட பீரோ கட்டி வந்த ஆக்கள் சுமாராக ஒரு 6 மாதம் வேலை இல்லைன்னு சொன்னா ஒரு மாதத்துக்கு 15,000 வீதம் அவங்களுக்கு ஒரு 90,000 காசு கிடைக்கிற மாதிரி அந்த உதவியை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கான தீர்வை யார் மூலமாக பெற்றுக்கொள்ளலாமோ அவங்க மூலமாக பெற்றுக்கொள்றதுக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றிணைந்து உதவி செஞ்சிருவோம். உங்களால முடியுமான அளவு கௌரவ ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களிடம் இந்த வேண்டுகோளை நீங்க யாராக இருந்தாலும், எந்த இன சகோதரராக இருந்தாலும், ஒரு மினிஸ்டர் யாராக இருந்தாலும் இதை ரிக்வஸ்டா வச்சு எங்களோட கௌரவத்துக்குரிய ஜனாதிபதிகளிடம் ரிக்வஸ்டா வச்சு இந்த நாட்டில் உள்ள வெளிநாட்டில் உள்ள சகோதரர்களை மீட்டெடுக்க உதவி செய்யுமாறு உங்க தாழ்மையோட கேட்டுக்கொண்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபோவான்.